70 ஆண்டுகால இந்த சுதந்திர இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து இந்த எலக்ஷன் கமிஷன் மேல ஒரு பெரிய சந்தேகம்லாம் யாருக்கும் வந்ததில்ல. 2014ல நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, காங்கிரஸ் கட்சிக்கு முன்னாடியே நெறைய சமூக செயற்பாட்டாளர்கள், நெறைய குடிமை சமூகங்கள், நெறைய நடுநிலையாளர்களே வந்து இந்த இவிஎம் மேல, எலக்ஷன் கமிஷன் மேல தொடர்ச்சியான குற்றச்சாட்டுலாம் வச்சுட்டு வந்தாங்க. அன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ரொம்ப சைலண்டா இருந்தது. எல்லாரும் கேட்டாங்க, "நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்களே, ஏன் அமைதியா இருக்கிறீங்க? உங்களுக்கு இது மேல சந்தேகம் வரவே இல்லையா? பல தொகுதிகள்ல முறைகேடு நடக்கிறது. பல மாநிலங்கள்ல மீண்டும் மீண்டும் பாஜகவே வெற்றி பெறுகிறது." அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளை எங்க மேல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்க அமைதியா தான் இருந்தோம். ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில ஒரு சந்தேகம் எழுந்தது. அப்போ கர்நாடகா மாநில காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆய்வு வந்து நடத்துது. அந்த ஆய்வு வந்து ரகசியமாக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு. அந்த ஆய்வினுடைய முடிவுல தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட கர்நாடகா முழுவதும் 6,5 லட்சம் போலி வாக்காளர்கள், ஒரு தொகுதி அதாவது சென்ட்ரல் பெங்களூர்ல மட்டும் 1,50,000 லட்சம் போலி வாக்காளர்கள் இருப்பதாக நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். பிளஸ் இதுல என்னன்னா, கர்நாடகால ஒருத்தருக்கு வந்து வோட்டர் ஐடி இருக்குது. அதே பேர்ல இன்னொருத்தர் அதே ஆளுக்கு வந்து உத்தரப்பிரதேஷ்லயும் ஓட்டு இருக்குது. அப்ப அடுத்து நம்ம வந்து உத்தரப்பிரதேஷனுடைய மாநில பட்டியல் எடுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது வெறும் கர்நாடகாக்கான பிரச்சனை இல்ல. ஏன்னா நான் தொடர்ச்சியாக சில இன்டர்வியூலாம் பார்த்துட்டு இருக்கேன். யூடியூப்ஸ்ல, சேனல்ஸ்லலாம். கர்நாடகா மட்டும் மையப்படுத்தி பேசுறீங்களே அப்படின்றாங்க. இல்ல, இது கர்நாடகா பத்தின பிரச்சனை இல்ல. இது இந்தியா முழுக்க இருக்கின்ற பிரச்சனை. ஒரு வாக்காளருடைய பேர் உத்தரப்பிரதேசல இருக்குது, கர்நாடகால இருக்குன்னா, அப்ப உத்தரப்பிரதேசோட பட்டியலையும் பார்க்கணும் அப்படின்றது தான் அடிப்படை ஒரு ஒரு சந்தேகமாக இருக்கும் எல்லாருக்கும். ஒரு நீட்சியாக தான் தலைவர் ராகுல் காந்தி போன வாரம் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாத்தையுமே உடைச்சு பேசினாரு. கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வாக்காளர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எந்த மாதிரி பேர்கள்ல அட்ரஸ் இல்லாம, அப்பா பேர் இல்லாம, டோர் நம்பர் இல்லாம இப்படி எப்படிலாம் மோசடி நடந்திருக்கு என்பதை நாங்க நேரடியா வச்ச குற்றச்சாட்டு எலெக்ஷன் மேலதான் சார். நல்லா கவனிங்க, தலைவர் ராகுல் காந்தி அந்த என்டையர் கான்ஃபரன்ஸ்லயுமே எந்த இடத்துலயுமே அவர் நேரடியாக பாஜகவை குற்றம் சாட்டவில்லை. அவர் முழுக்க முழுக்க குற்றம் சாட்டியது எலெக்ஷன் கமிஷனை தான். பாஜக எங்க சீன்ல வருது அப்படின்னா, பாஜக அதுவே வாலண்டியரா வந்து சரண்டர் ஆகுது. பாஜக வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வக்காலத்து வாங்குது. நாங்க பாஜகவை நேரடியாக குற்றம் சாட்டவே இல்ல. எலெக்ஷன் கமிஷன் பாஜகக்காக செயல்பட்டிருக்கலாம் என்றுதான் நாங்கள் குற்றச்சாட்டு வச்சோமே தவிர, பாஜக முறைகேடு செய்தது, பாஜக மோசடி செய்தது அப்படின்னு நேரடியாக நாங்க குற்றச்சாட்டு வைக்கவே இல்ல. ஆனா நீங்க எடுத்து பாருங்க, எல்லா பாஜக செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருமே வாலண்டியரா வந்து எலெக்ஷன் கமிஷன் சப்போர்ட் பண்றாங்க. எங்களுக்கு என்ன கேள்வினா, நீங்க ஏன் உள்ள வரீங்க?